அதுலேயே 3லயே நான் சொல்றத 5, 6 வாசிங்க. எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? நான் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. உங்களில் ஒருவன் நான். எம்.கே. ஸ்டாலின் ஐயா சொன்னார், நான் உங்களில் ஒருவன். அதுபோல உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்ன பண்ணுது? கண்டினியூ. இந்த வேர்டு கண்டினியூ, இந்த கமா போட்டிருக்காங்க, அதுதான் அங்க புல் ஸ்டாப் கிடையாது. உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்னது? கால்ல அரை, அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். வழி சீரான தாங்க நம்ம போற இடம் சீக்கிரமா போக முடியும். கரடு முள்ளா இருந்து குண்டு குடியமா இருந்தாக்கா போற வழி எப்படி இருக்கும்? எல்லாமே தடமுள்ளா இருக்கு, நேரம் அதிகமாகும். செவ்வையா இருந்த பாதை வேகமும் அதிகமா இருக்கும். நாம் போய் சேரும் இடமும் நல்ல இடமாகிய சீக்கிரத்தில் போய் சேரலாம். ஏன்னா எதுக்கு இப்படி தெளிவா சொன்னா, நீ போற இடம் எப்படி இருக்குமோ, இப்போ கரடு முள்ளா இருந்தாக்க சீக்கிரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. என்னப்பா நான் நினைப்பேன் பைக்ல போகும்போது திரும்ப ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னு. நான் நினைச்சு சொல்றதெல்லாம் டிஸ்டன்ஸ். எங்கிருந்து மெரினா பீச்சுக்கு போறேன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஹவர்ல நான் போயிடுவேன். மெரினா பீச்சு எங்க போகணுமோ அங்கே நான் போயிடுவேன். அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு 4 ஹவர் பிக்கப் பண்ணிட்டு வந்தா வந்துடுவேன். எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பீடா போனா அதில் வந்துடலாம். ஆனா இடையில என்ன ஏற்படுதுன்னு தெரியாது. இந்த பக்கம் டிராபிக்கை கட் பண்ணி என்ன பண்றான், வேற ரூட் அனுப்புறான். அந்த பக்கம் போனால் நிறைய வண்டி நிற்கும். அப்போ நான் நினச்சேன் அந்த 20 நிமிஷமோ காலை கூட போய் சேர முடியல. என் மனைவி கேட்குறது, என்னப்பா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக. மறுபடியும் வரும்போது காட்டின ரோசில் இந்த பக்கம்லாம் பிளாக் பண்ணிட்டேன், ரிப்பன் பில்டிங். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரைட் டேர்ன் இல்லை, லெஃப்டில் போயிட்டு அந்த பக்கம் ரைட் டேர்னில் போயிட்டு வரணும். அப்போ எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள்லாம் நடக்குது. அதையும் நாம் என்ன பண்ணணும், மனதில் வைத்து எப்படி நாம போகணும். அதுக்காக எப்படி வேணா போகணும்னு சொல்லி நம்ம இங்கே விழுந்து செத்து போட்டா என்ன பண்றது? நிதானமா பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு என்ன சாதிக்க போகிறோம்